தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துக்கு டேனியல் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அதிமுகவில் மிக முக்கியமான அது என்னமோ ஒரு எபிசோடு மாதிரியே போயிட்டே இருக்கு. இப்போ செங்கோட்டையினுடைய இந்த நிலைப்பாடு இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? செங்கோட்டையன் அதிமுகவில் என்னதான் சார் நடக்குது? திமுக தொடர்ந்து பலகீனமான நிலையில் இருக்குது. அது பாஜக ஏற்கனவே பாஜகவின் கட்டுப்பாட்டில் அவர்களை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற பல்வேறு முனைகள் இருக்குது. அதிமுக அம்மாவோட மறைவுக்கு பிறகு அதில் ஏற்கனவே சின்னம்மா இருந்தாங்க, அப்புறம் டிடிவி இருந்தாங்க, ஓபிஎஸ் இருந்தாங்க, எடப்பாடி இருந்தாங்க. 4 அணிகளும் பாஜகவின் விருப்பத்தில் இயங்குகிற முனையாக அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. 5வது ஒரு முனையாக செங்கோட்டை அண்ணனையும் இப்போ அவங்க ஒரு ஒரு மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு அதுக்கான சூழலை உருவாக்குறாங்க. இப்போ எடப்பாடிக்கும் செங்கோட்டை அண்ணனுக்கும் உறவு இல்லை. அப்போ மேற்கு மண்டலத்தில் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து வலிமையாக கட்சியினுடைய எடப்பாடியை விட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கரைபடாத, அதாவது கட்சிக்கு எதிராக செயல்படாத, கட்சியின் பரம விசுவாசியாக இருக்கிற தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினாராலும் மாசில்லாமல் நேசிக்கப்படக்கூடிய தலைவர்னா அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன். அப்படிப்பட்ட தலைவர் இந்த கட்சியில் நம்மை விட ஒரு உயர்வான நிலையில் இன்னொருவர் இருப்பதையும் எடப்பாடி விரும்பலை. அப்போ ஒரு சீனியர் இருக்கிறது நமக்கு என்றைக்கு இருந்தாலும் ஆபத்துன்னு கருதி அண்ணன் செங்கோட்டையனையும் ஒதுக்குவதற்கும் அவருடைய வலிமையை குறைப்பதற்கும் பலகீனப்படுத்துவதற்கும் வழக்கமாக எடப்பாடி செய்கிற தந்திரத்தை சதியை செங்கோட்டையனுக்கு எதிராக செய்கிறார். அப்போ அவருடைய பகுதியில் அவருடைய கேட்காமலேயே விருப்பம் இல்லாமலேயே எடப்பாடிக்கு ஆதரவாளர்களை அங்கு பொறுப்புகளுக்கு கொண்டுட்டு வர்றார். அதை உணர்ந்து கொண்டு அண்ணன் செங்கோட்டையன் இப்பொழுது ஒரு விலகி அவருடைய உறவில் துண்டித்து கொண்டு விலகி தனித்து இயங்குகிறார். அது எடப்பாடிக்கு ஒரு பலகீனத்தை தரும். ஆனால் எடப்பாடி இதில் பலகீனப்பட்டு விட்டதைப் போல காட்டிக்கொள்ளாமல் வழக்கம் போல அண்ணாமலையைப் போலவே இவரும் தன்னிச்சையாக செயல்படுகிறார். அதில் அவர் என்ன சிக்கல் நினைக்கிறாருன்னா, இப்போ மறுபடியும் நான் பாஜக கூட உறவுக்கு போக தயாராக இருக்கேன், எனக்கு ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட உறவில்லைன்னு சொன்ன எடப்பாடி இப்போ மீண்டும் பாஜகவின் உறவுக்கு தயாராக இருக்கார். அப்போ எடப்பாடி செங்கோட்டையன் எல்லாரும் இப்போ பாஜக வாழ்க மோடி வாழ்கன்னு சொல்கிறதுனால பாஜக விரும்பினா இன்னொரு செங்கோட்டைங்கிற இன்னொரு அணி மட்டும் இல்லை, பாஜக விரும்பினா அதில் இன்னும் வாரம் ஒரு அணி உருவாக்கலாம். அது ஏற்கனவே பலகீனப்பட்டு பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அதிமுக பாஜக விரும்புகிற எத்தனை பிரிவுகளாக வேண்டுமானாலும் எவ்வளவு சிதைவை வேண்டுமானாலும் அதிமுகவில் ஊடுருவி அதை சிதைக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இப்போ கடைசியாக அண்ணன் செங்கோட்டையன். ஆகவே ஏற்கனவே பலகீனமாக இருக்கிற அதிமுக எடப்பாடி செங்கோட்டையனுடைய இந்த முரண்பாடு அல்லது இந்த சிக்கலின் வழியாக இன்னும் கூடுதலான நெருக்கடியை, கூடுதலான இழப்பை, சிதைவை எடப்பாடி சந்தித்து வருகிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த சிக்கல் காட்டுது. இல்லை, இப்போ இந்த பாண்டே அவருடைய விழாவில் கிட்டத்தட்ட 3 பேருடைய பெயரை செங்கோட்டையன் சொல்கிறார். ஒன்று எம்ஜிஆர் சொல்கிறார், 2வது ஜெயலலிதா, 3வது பிரதமர் மோடியை மிக உயர்வாக பேசுகிறார். கிட்டத்தட்ட பாஜக கிட்ட ஃபுல் சரண்டர் ஆன மாதிரியான ஒரு மனநிலையை நோக்கி நகர்றாங்களே. ஏன்னா அந்த விழாவுக்கு அவர் அழைக்கப்பட்டதுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கு பின்னால் என்ன அரித்மெட்டிக் ஓடிட்டு? ஒரு அரித்மெட்டிக் இல்லை, அவங்க ஏற்கனவே அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அவங்க கஸ்டடியில் இருக்கிறவங்க ஒருத்தரை இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு போகணும்னு சொன்னால் கலந்துட்டு போக போகிறாங்க, அவ்வளோதானே. இப்போ செங்கோட்டையனை எப்போ நீங்கள் ஒரு பெரிய பகுத்தறிவாளராக, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவி அம்மா, இந்த திராவிட கருத்தியல், பகுத்தறிவு கருத்தியல், தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க அப்படிலாம் அவர் எப்பவும் சொல்ல மாட்டார். அந்த நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு புரட்சித் தலைவர் மீதும் புரட்சித் தலைவர் அம்மாவின் மீது இருந்த பேரன்பால் அவர்களுக்கு இருந்த மக்கள் செல்வாக்கால் ஒரு மண்டலத்துக்கு ஒரு நிர்வாகியாக, மாநிலம் முழுக்க கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இவருடைய பணிகளை அல்லது இவருடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்டார். ஆகவே இவர் ஒரு தத்துவவாதி அல்ல, இவர் ஒரு லட்சியவாதியும் அல்ல. ஆகவே இவர்கள் மோடியினுடைய அபாயம் குறித்து இவர்களுக்கு பயம் இருக்கிறது. அதாவது என்ன பயம் இருக்குன்னா, நம்மீது ஏதாவது நடவடிக்கை வந்துவிடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாக மோடி வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு அரசர்கள் காலத்தில், மன்னர்கள் காலத்தில் மன்னரை யாருமே விமர்சிக்க முடியாது. அப்படித்தான் இப்போ மோடியை எல்லாரும், நாம் எதிர்க்கட்சிகள், ஜனநாயக சக்திகள் நம்ம விமர்சிக்கிறோம். ஆனால் அரசை சார்ந்திருக்க வேண்டிய அவசியத்தில் இருப்பவர்கள், அச்சத்தில் இருப்பவர்கள் மோடியை வாழ்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த ஒரு சாதாரண சேனல், அந்த சேனல் நடத்துகிற ஒரு விழா, அந்த விழாவில் அது ஒரு வலதுசாரி விழா, அது ஒரு பாஜக RSS சித்தாந்தத்தை பரப்புகிற, திராவிட தமிழ் தேசிய கருத்தியலை ஒழிக்கிற, பொது உடைமை கருத்துக்களை ஒழிக்கிற சிந்தனை கொண்டிருக்கிற ஒரு ஊடகத்தினுடைய விழா. அந்த விழாவில்
ஒரு திராவிட கருத்தியலுடைய நட்சத்திர தலைவர் என்று கருதப்படுகிற செங்கோட்டையன் போய் அங்கே போய் மோடியின் கரங்களில் ஆட்சியில் இந்தியா பாதுகாப்பாக இருக்கிறது. அதில் இன்னொரு விழா எதை சொல்லி தப்பித்துக் கொள்கிறாருன்னா, இறந்து போன அன்னை இந்திரா இரும்பு பெண்மணியை சுட்டி காட்டிட்டு இப்போ மோடியையும் பாஜகவையும் புகழ்கிறார். அப்போ பாஜகவினுடைய மோடியை புகழாமல் அந்த கூட்டத்தில் அவர் பேச முடியாது. பெயரளவில் மறைந்த அன்னை இந்திராவை சுட்டி காட்டிவிட்டு ஒப்பீடாக மோடியை சொல்லிவிட்டு வழக்கம் போல் பாஜகவை ஆதரித்து விட்டு எடப்பாடிக்கு இவருக்கு இருக்கிற சிக்கல்கள் குறித்து தொட்டும் தொடாமலும் என்னை வீழ்த்தி விட முடியாது, நான் வீழ்த்து விட மாட்டேன், வீழ்த்த முடியாதுங்கிற மாதிரி எடப்பாடிக்கு ஒரு மெசேஜை கடத்திட்டு வர்றாரு. அப்போ பாஜக எடப்பாடியை அச்சுறுத்துவதற்கும் அந்த மேடையை செங்கோட்டையன் வழியாக பயன்படுத்துகிறது, மோடியை வாழ்த்துவதற்கும் புகழ்வதற்கும் செங்கோட்டையன் அண்ணனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறது. அதில் நீங்கள் அந்த தொலைக்காட்சி அல்லது அந்த வலைவொலி நிறுவனத்திற்கு அதில் மகிழ்ச்சி. அப்போ அவங்க அதைத்தான் விரும்புகிறாங்க. அப்படித்தான் நீங்கள் ஆதவரிச்சுனா விஜயை கொண்டுட்டு வந்து இன்னொரு பத்திரிகை கொண்டு வந்து விழா நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், தாவேக தலைவரை ஒரு நடிகரை கொண்டுட்டு வந்து ஒரு பெரிய அடுத்த தலைவர் அடுத்த முதலமைச்சர்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு ஆதவரிச்சினான ஒரு குட்டி தம்பி, அது ஒரு எல்கேஜி, விஜய் ஒரு எல்கேஜி, ரெண்டும் சேர்ந்து ஒரு பத்திரிகையை ஏற்பாடு செய்த விழாவில் தான் இந்த திமுகவை நான் ஒழிச்சே தீர்வோம்னு ஒரு விழா நடத்தினாங்க. அப்போ அவங்க எல்லாருமே பாஜக ஒரு மேடையை பயன்படுத்துது. இப்போ அச்சு ஊடகத்தினுடைய ஒரு விழாவில் ஒரு பாஜகவினுடைய வழிகாட்டுதல் ஒரு நிகழ்ச்சி நடக்குது திமுக அரசுக்கு எதிராக, இந்தியா கூட்டணிக்கு எதிராக. இங்கே ஒரு வலைவொலி நிறுவனம், அது முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய 24 மணி நேரம் பரப்புரை நிறுவனமாக இருக்கக்கூடியதில் இன்றைக்கி செங்கோட்டையனை கலந்துக்கிட்டு பேசுகிறாரு. அப்போ அவர்கள் விரும்புகிற வகைகளில் அந்த செய்தியை நாட்டுக்கு கொண்டு போகிறதுல ரொம்ப தந்திரமாக செயல்படுகிறார். ஆனால் அரசுக்கு ஆதரவான, இந்திய கூட்டணிக்கு ஆதரவான, திராவிட முன்னேற்ற கழக அரசின் கூட்டணிகளுக்கு ஆதரவான செய்திகள், பாஜகவினுடைய ஒன்றிய மோடி அரசினுடைய மக்கள் விரோத திட்டங்களை அம்பலப்படுத்துகிற மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துகிற ஊடகங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய விழாக்களோ இங்கு நடைபெறுவதில்லை. அப்போ அவர்கள் பாரிய அளவில் விரிவடைத்து கொண்டே வருகிறார்கள் தங்களுடைய தளத்தை. அவர்களுக்கான மண் இதல்ல, அவர்கள் இந்தியாவிலேயே அவர்களுடைய சித்தாந்தத்தை ஏற்காத மண் நம்முடைய தமிழ்நாடு தான். அந்த சித்தாந்தத்தை ஏற்காமல் நிராகரித்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு எதிரான கோட்பாட்டை கொண்டிருக்கிற சித்தாந்தம் வலிமையாக காலூன்றி இருக்கிற மண் நம்முடைய தமிழ்நாடு தான். இங்கு பகுத்தறிவு இருக்கிறது, பொது உடைமை கருத்து இருக்கிறது, சாதி மத பெரிய பற்றற்ற நிலையில் மக்கள் வலிமையாக அரசியல் கட்சிகளால் ஒரு விழிப்புணர்வு உள்ள சமூகமாக இருக்கிற இந்த சமூகத்தை அவர்கள் திட்டமிட்டு எப்படியாவது இது பால்படுத்தி இது ஒரு ஒற்றை மதம் சார்ந்து ஒரு மதவெறியை ஊட்டுகிற மகாராஷ்டிராவை போல, உத்தரப்பிரதேசத்தை போல, பீகாரை போல, இன்னும் குஜராத்தை போல, அப்படி ஒரு ராஜஸ்தானை போல ஒரு மதவெறியை ஊட்டுவதற்கு இது ஒரு தளமாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் வேகமாக முயற்சிக்கிறார்கள். அதிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயக சக்திகள் வேகமாக வலிமையாக ஒன்று திரளும். இப்போ நாங்கள் கூட நேற்று சமூக நல்லிணக்காக ஒரு பல்வேறு சமூக இயக்கங்களின் தலைவர்களை வைத்து தலைநகர் சென்னையில் ஒரு விஜய் பார்க் ஒரு நட்சத்திர விடுதியில் இது குறித்து நேற்று ஒரு 5 மணி நேரம் ஒரு தலைவர்கள் ஆய்வு நடத்தணும். அப்போ நாங்கள் இதில் பாஜகவினுடைய அபாயம் குறித்து, அதனுடைய ஊடுருவல் குறித்து, அதிலிருந்து இந்த நம்முடைய சாதி ரீதியாக மத ரீதியாக நம்முடைய தமிழ் சமூகம் பிளவுபட்டு நாம் இரையாடி விடக்கூடாது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்தணும். ஓகே, ஒரு சமுதாய இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக கூட நேற்று வடிவம் பெற்று அதை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சியாகவும் அந்த நிகழ்ச்சி எடுத்தோம். இப்போ நாங்கள் அரசியல் தேர்தலில் வலிமையாக ஆதாயத்தை பெறாத ஜனநாயக சக்திகளாக இருக்கிற நாங்கள் கூட இப்போ பாஜகவின் ஒன்றிய மைய அரசினுடைய மக்கள் விரோத திட்டங்களையும் அதனுடைய மக்கள் விரோத கோட்பாட்டையும் எதிர்த்து களத்தில் நிற்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருக்கக்கூடிய கூட்டணியே ஓரளவு மென்மையாக பாஜகவின் அவதூறுகளை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு இவர்கள் ஆதரவு கருத்துக்களை வலிமைப்படுத்துகிறார்களான்னா இங்கே முகாம்கள் குறைவாக இருக்கு, பரப்புரை நிகழ்வுகள் குறைவாக இருக்கு. ஆனால் அதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கொட்டி கிடக்கு. மக்கள் ஆதரிக்கிறார்கள், ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு மனம் இல்லாமல் அல்லது அதில் மன உறுதி இல்லாமல் ஏதோ ஒரு தயக்கம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அங்கம் வகிக்கிறவர்களே கூட மௌனமாக இருந்து கடந்து போவதை பார்த்தால் நமக்கு இன்னும் கூடுதலாக அச்சமாக இருக்குது. அதனால் நம்ம இன்னும் எச்சரிக்கையாக திராவிட முன்னேற்ற கழக அணி வலிமையாக இருந்து உறுதியாக இருந்து பாஜகவின் ஒவ்வொரு நகர்வையும் அந்த இடத்திலேயே தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்துகிறதுக்கு இவங்க முனைப்பாக செயல்படணுங்கிறதையும் நம்ம ஒரு வேண்டுகோளாக தனி அரசு தொடர்ந்து பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அவருடைய பகுதியை சார்ந்தவர், கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற 2 அணியினராக இருக்கிறாங்க அதிமுகவில்.
அதனால செங்கோட்டையன் அந்த அதிருப்தியை தெரிவிக்க தான் எடப்பாடிக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? இல்லை, எடப்பாடி விட செங்கோட்டையன் நாங்கள் வலிமையானவர் தான் அந்த பகுதியில். ஆமாம், கட்டாயமாக வலிமையானவர். புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து கட்சியினர் மத்தியில் அபரிமிதமான செல்வாக்கை பெற்றிருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் தான். இவர் கூட முதலமைச்சரான பிறகு இப்பொழுது பதவிக்காக ஆதாயத்திற்காக எடப்பாடி ஆதரிக்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு ட்ரெடிஷனல் அந்த ஜோனல் லீடராக தான் நம்ம அண்ணன் செங்கோட்டையன் இருந்தார். அதுதான் இன்றைக்கி எடப்பாடிக்கு எப்பாவது இவர் ஒரு அச்சுறுத்தலாக வரக்கூடுங்கிறதுனால தான் அவரை பலகீனப்படுத்தி ஓபிஎஸ் அண்ணனை போலவே வெளியேற்ற திட்டமிட்டு முயற்சிக்கிறார் எடப்பாடி. அதில் ரொம்ப கவனமாக செங்கோட்டையன் இல்லைன்னா செங்கோட்டையனையும் ஓபிஎஸ் நிலைமைக்கு ஆளாக்குவதற்கு தயாராக இருப்பார். ஆகவே அவரை எதிர்த்து கடுமையாக போராடி எடப்பாடியை கட்டுப்படுத்துறதுக்கு அண்ணன் செங்கோட்டையன் முயற்சிக்கவில்லை என்றால் செங்கோட்டையனுக்கு ஓபிஎஸ் அண்ணனுக்கு இருந்த நிலைமை தான் ஏற்படும். ஆகவே அவர் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அதில் எடப்பாடி இவர்களெல்லாம் வெளியேற்றி விட்டு கட்சி தோற்று போனாலும் பரவாயில்லை, பாஜகவிடம் நாம் சரணடைந்து சமாதானமடைந்து நம்மை பாதுகாத்து கொண்டால் போதும், கட்சி வீழ்ச்சி அடைவதை பற்றி கவலை இல்லைங்கிற நிலைமைக்கு எடப்பாடியும் போயிட்டார். இப்போ இங்கே பாஜகவின் வளர்ச்சி எங்கிருந்து துவங்குகிறது என்றால் அது அதிமுகவின் மௌனத்திலிருந்து அல்லது அதிமுகவின் சரண்டர், அதனுடைய பலகீனம், அதனுடைய சரணடைவதிலிருந்து தான் பாஜக வலிமை பெறுகிறது. ஆகவே ஏன்னா பாஜக ஒரு வாரத்துக்கு அதிமுகவினர் சம்மந்தப்பட்டவர்கள் மீது ரைடு, அப்போ அதிமுகவினர் அமைதியாகிறாங்க. இன்னொரு புறம் ஒரு மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி அமைச்சர்கள் நிர்வாகிகள் மீது ரைடு உள்ளன. 2 முகாமும் அமைதியாக இருக்குது. பாஜக தரிகிட்டு அவதூறுகளை பரப்புகிறாங்க. தன்னுடைய அரசியல் கருத்துக்களையும் கொள்கைகளையும் மத கருத்துக்களையும் தடையில்லாமல் பரப்புகிறாங்க. தைரியம் இருந்தால் என்ன கைது பண்ணிப்பார், கையெழுத்து பண்ணி அண்ணா சாலைக்கு வர்றேன் வாடா போடன்னு சொல்கிறாரு. நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் போய் உத்தரப்பிரதேசத்தில் வேண்டியதில்லை. இங்கே நீங்கள் மோடியையோ அமித்ஷாவையோ நீங்கள் யோகி ஆதித்யநாத்தையோ நீங்கள் இங்கே மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் பட்னாவிஸையோ இங்கே ஒரு வார்த்தை சொன்னாலே இங்கேயோ நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் உதயநிதியை வாடான்னு சொல்கிறாப்புல. சாதாரண அண்ணாமலை, ஆடி மாய்க்கிற அண்ணாமலை, கருப்பாக இருக்கிற ஒரு அண்ணாமலை என்ன துள்ளுறாரு. இங்கே இவன் பயந்து ஓடுறாரு. ஒரு முதலமைச்சர், இவ்வளோ பெரிய கட்சி, இவ்வளோ பெரிய பாரமுள்ள கட்சி, திராவிட முன்னேற்ற கழகமே பயந்தான். அண்ணா அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கல்லையும் உருவிடுவேன், பாப்பர் மசூதி மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் நடமாட முடியுது. எல்லாம் திமுக காரனு காலையிலே எந்திரிச்சோடனே பொட்டு வச்சு பூ வச்சு கரிசியாக கோயிலில் நிற்கிறான் அர்ஜுனைக்கு. இப்படி எங்கே நீங்கள் அறிவாலயத்தை எங்கே காப்பாற்ற போகிறான்? இப்போ எல்லோரும் 24 மணி நேரம் பூஜை புனஸ்காரம் பண்ணி 24 மணி நேரம் சடங்கு சம்பிரதாயம் தாயத்தை கட்டிக்கிட்டு இங்கே பெரியார் மையத்துக்கு யார் போகிறா? எல்லாம் பார்த்தசாரதி கோயிலையும் பூரா எல்லா சர்ச்சிலையும் மசூதியிலும் எந்நேரம் பூஜைகள் புனஸ்காரங்களோடு இருக்கிறான். எப்படி இந்த காட்டுக்கூட்டத்தை இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டுக்கு மக்களை எப்படி திருத்தி யார் என்ன செய்கிறது? அதில் முதல்வர் வயசாகிடுச்சு பாவம். அந்த சின்ன தம்பி ஒரு தம்பி என்ன செய்ய முடியும்? எல்லாருமே அரசியலுக்கு வர்ற போல தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாகவும் வர்றான். எல்லாம் வட்ட செயலர் ஆகணும், கமிஷன் வாங்கணும், எம்எல்ஏ ஆகணும் கமிஷனு, அமைச்சர் ஆகணும் கமிஷனு, எல்லாம் மூட்டை கட்டிட்டு ஓடுறேன். அப்புறம் அமித்ஷா பின்னாடி வந்து யாரை அப்படி தூக்கிட்டு போய் கஸ்டடியில் வச்சுட்டு மூட்டையை தூக்கிட்டு போயிடுறான். எவனாலும் இப்போ நம்ம அதிமுகலாம் 10,000 கோடி சம்பாதிச்சுன்னு கொண்டு அடிக்க வைக்கிறான். ஒரு நாள் ரைடு வந்து இவன் 65 வருஷமாக சேகரித்து வச்சதெல்லாம் 5 நிமிஷத்தில் எல்லாம் அள்ளி மூட்டை கட்டிட்டு போயிட்டு எல்லா சொத்து ஜப்தி பண்ணிவிட்டு இவனையும் கூட்டிகிட்டு போய் கிளீனாக லாடம் கட்டி புரல் சிறையில் நீங்கள் அங்கே இருக்கிற திகார் செயலில் வச்சுட்டு அப்புறம் இருக்கிற சொத்து பழைய பூர்வீக சொத்தையெல்லாம் விற்று கொடுத்துட்டு வெளியே வர்றான். அப்போ இதுக்கு எதுக்கு சம்பாதிக்கிறான்னு தெரியாது. அப்போ கொஞ்சம் கூட கொள்கைனா என்னன்னே தெரியல. அதுதான் இவங்க இருக்கிற பெரிய சாபம். 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுமே முனை மலிக்கு கிடக்கிறான். தமிழ் உணர்வு இல்லை, இன உணர்வு இல்லை, மொழி உணர்வு இல்லை, பகுத்தறி உணர்வு இல்லை, ஜனநாயக உணர்வு இல்லை. எல்லாம் 24 மணி நேரம் ராமர் வாழ்க, முருகர் வாழ்க, அல்லா வாழ்க, இயேசு வாழ்கன்னு படுத்திருந்தா அவன் அதை தான் நினைக்கிறான். இந்த காட்டுக்கூட்டம் பூரா ஆலயங்களில் படுத்துருக்கணும். அன்னதானங்கள் அந்த காலத்தில் உங்களுக்கு சத்திரத்தை கட்டி வச்சுருப்பான், படுத்துக்கிறலாம், கஞ்சி தொட்டி வச்சுருப்பான், குடிச்சுக்கலாம். இறைவனை வழிபாட்டு கொண்டு ஆலயங்களில் முடங்கி கிடக்கணும் மக்கள். ஆதிவாசிகள் மாதிரி இருப்பான். இவனுக்கெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒரு மன்னர் இருப்பான். அவனுக்கு தொழிலே கோயில் கட்டுறது தான். அந்த கோயிலுக்குள்ளே ஒருத்தர் ஆடாமல் அசையாமல் உட்காந்துருப்பார் வெள்ளையா. அவர் வேறு மொழி பேசுவார், சமஸ்கிருதம். இவனை கூட்டிகிட்டு போய் எங்களை வரிசையாக நிறுத்தினா அவன் இதே 2 ஓதுவான். இவன் அதுலேயே புலகாகிதம் அடைஞ்சு இறைவனை பற்றி பாடுறது. அன்றைக்கெல்லாம் போய் படித்தா என்ன பாட முடியும், பேச முடியும்? 24 மணி நேரமும் ஆண்டாள் ராமரை பற்றி பேசினார், ராமாயண பெருமாளை பற்றி பேசினார், ஏதோ கல்லை பற்றி பேசினார், பொம்மையை பற்றி பேசினாருன்னு ஆட்டிக்கிட்டு இந்த காட்டுக்கூட்டம் பூரா போகுது. என்ன செய்கிறது? ஆதிவாசிகளாக இருக்கிற இல்லை ஆதிவாசிகளுக்கு இல்லாத அளவுக்கு இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு மிடி சுடி போட்டுக்கிட்டு பாப் கட்டிங் வெட்டிக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு கைக்கெல்லாம் பாலிஷ் வச்சுக்கிட்டு
பூவோடு எடுத்துக்கிட்டு பாத யாத்திரை, காவடி, காட்டு கூட்டா, அதை விட அதிகமாக போகுது அலையா. இப்போ எதுக்கு இப்போ படித்தானே தெரியல. பல்கலைக்கழகத்தில், கல்லூரியில் 50 விழுக்காடு உச்சத்தை தாண்டி விட்டது தமிழ்நாடுன்னு சொன்னால் திருச்செந்தூரில் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. கூட்டத்தில் நின்று பக்தர்கள் மரணம். திருப்பதி கோயிலில் இலவச தரிசனத்துக்கு என்னமோ அந்த வைகுண்ட ஏகாதசியில் இலவச டிக்கெட் கொடுக்குறாங்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற காட்டு கூட்டம் போய் அங்கே 2 பெண்மணிகள் அந்த கூட்ட நெரிசல் செத்து போச்சு. இவன் ஆயுசை கூட்டுறதுக்கு அங்கே போய் வரிசையில் நிற்கிறேன். ஆயுசு 5 நிமிஷத்தில் போயிடுச்சு. எந்த பெருமாள் காப்பாற்றுறேன்? எந்த திருப்பதி காப்பாற்றுது? வேளாங்கண்ணியில் போய் இப்போ சுனாமிக்கு போனால் 1000 பேர் செத்து போயிட்டான். எந்த ஏசையா காப்பாற்றுறாரு? மசூதிக்கு போன வருஷம் வெயிலில் 700 பேர் இறந்துட்டாங்க. அரசாங்கம் தடை போட்டு இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தினதுக்கப்புறம் வெயிலில் இறந்து போனவங்களை எந்த அங்கே எல்லாம் காப்பாற்றுறாரு? பாவமாக இருக்குது இந்த மக்களை நினச்சா. 700 பேர் செத்து போயிட்டாங்க. மதினா பெக்காவில் புனித பயணம் மேற்கொண்டால் 100 ஆண்டுகள் எல்லா வளங்களும் பெற்று தான் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போனால் தான் மரணம் காத்திருக்குது. இங்கே வேளாங்கண்ணியில் அன்னைக்கு நீ சுனாமியில் இந்தியாவில் உலகத்திலேயே வேளாங்கண்ணியில் அன்னைக்கு கரெக்டாக 25 ப்ரேயரு எல்லாம் ஏசையாக அழைக்கிறார் சொர்க்கத்துக்குன்னு தான் பாடிட்டு இருக்கும்போது அலையில் தூக்கிட்டு போய் 1000 பேர் போயிட்டான். பாவம் ஏசையா எங்கே காப்பாற்றுவார்? அங்கே நீங்கள் சத்சங்கம் நடத்தி பூரா ராமர் அழைக்கிறார், விநாயகர் அழைக்கிறாருன்னா இது காட்டுக்கூட்டம் 150 பேர் 200 பேர் அன்னதான பந்தல்லையே நெருக்கடியில் சாகிறான். எந்த காத்திரி போயிருந்தேன்னு இந்த இப்போ இங்கே உத்தரகாண்டில் பத்ரிநாத் அங்கே நிலச்சரிவில் சிக்கி பாவமாக இருக்குது. இப்போ நேற்று கூட அந்த திருச்செந்தூரில் பாவம் ஒரு பக்தர் இறந்து போயிட்டார். அவர் வந்தது நம்மளை திருச்செந்தூர் முருகன் நம்மளை நீண்ட காலம் ஆரோக்கியமாக வச்சுருப்பார். நோய் நொடி இல்லாமல் வாழ, தனம், செல்வம், புகழ் பெருக தான் நிற்கிறாங்க குடும்பத்தோட. மயங்கி செத்து போகிறாரு. ஆனால் இறந்த அடுத்த நிமிஷம் அதில் ஒரு அரசியல் பண்ணுறாரு பாருங்க. உடனே இங்கே தண்ணீர் வசதி இல்லை, எல்லா குடிநீர் வசதி இல்லை, ஆம்புலன்ஸ் வசதி இல்லை. ஏய் நீ முருகன் தான் உன்னை காப்பாற்றுவார்னு வர்றேன். உனக்கு எல்லா வசதிகளையும் அங்கே எல்லாம் அரசாங்கம் பண்ணி வச்சிருக்கு. நீ அதையெல்லாம் நம்பாமல் முருகன் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீ முருகன் கிட்ட சரணடை வரும்பொழுது முருகன் உன்னை ஏற்றுக்கிட்டாருன்னா அதில் நிறைவடையாமல் அதுலேயும் ஸ்டாலின் தான் கெடுத்து விட்டாரு. உடனே முருக பக்தருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் என்னதான் செய்யறது ஒரு அரசாங்கம்? அதுதான் பெரிய கொடுமை. கட்டுப்படுத்தி நீங்கள் வரிசையாக போகணும்னு சொன்னால் பக்தர்கள் சுதந்திரமாக வழிபடுவதை தடுக்கிறது திமுக அரசுன்னு சொல்லுவான். சரி பரவாயில்ல, முருகனை போய் நல்லா சந்தோஷமாக பார்த்து நெருக்கமாக இருந்து முருகனை கட்டி பிடிச்சி எல்லாருலையும் பெருக்கிடான்னு சொன்னால் அதில் யாராவது ஒருத்தர் 2 பேர் கண்ணை மூடி செத்து போயிட்டாருன்னா ஐயோ ஸ்டாலின் அரசு அதில் எல்லாம் கொண்டு போய் முருகன் கட்டி தள்ளி விட்டு கொண்டு விட்டான்னு சொல்கிறான். ஆகவே இதையெல்லாம் சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு தனியரசு தவிர உலகத்தில் யாரும் இருக்கா? அதில் அந்த ஆட்சியில் இருக்கிறவன், கட்சியில் இருக்கிறவன், வசதி வாய்ப்பு அனுபவிக்கிறவன் வாயை மூடிக்கிட்டு போதிருக்க எல்லாம் அண்ணாமலை பார்த்தா எல்லா ஹோட்டலையும் பாவமாக இருக்கு. நீ ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு வார்த்தை அதாவது எம்எல்ஏ வழக்கு போட்டு பாரு, கைது பண்ண பாருன்னு அண்ணாமலை டெய்லி சவால் விடுறாப்புல. திமுகவிலிருந்து ஒருத்தர் வாய் திறந்து பேச முடியறதில்ல. பாஜக மோடியோ அமித்ஷா எதிர்த்தோ, பாஜக அண்ணாமலை எதிர்த்தோ, தமிழிசை எதிர்த்தோ திமுகவிலிருந்து ஊரால் பேச முடியுதா? ஒருத்தர் பேசினாரு செந்தில் பாலாஜி, அடுத்த நிமிஷம் பிடிச்சிட்டு போய் உள்ளே போடுறான். அவர் சொல்கிற ஜாமீன் அமைச்சர் நீ இத்தனை வருஷமாக கழுதிட்டு இருந்தா நீன்னு சொல்கிறார். ஏன் அண்ணாமலை பிடிச்சிட்டு போய் இங்கே இப்போ திகார் ஜெயிலில் வச்சு இங்கே புழல் சிறையில் இல்லையாங்க? உங்கள் ஏட்டையா இல்லையா? காவலர் இல்லையா? 2 நாளைக்கு கழிவு கொடு. கழிவு கூட கொடுக்காம கொடு. 2 நாளைக்கு களத்தெல்லாம் கட்டி உரிச்சிடுவாங்க அம்மாலாம். அம்மாலாம் எத்தனை பேருக்கு மாவு கட்டு போட்டு வெளியே நடக்க முடியாமல் வர்றாங்க. அம்மா காலத்தில் சங்கராச்சாரியார்லாம் லோக குரு, ஜனாதிபதியெல்லாம் போராட்டம் நடத்துகிறாரு. சங்கராச்சாரியார் குடும்பத்தோடு போய் நிற்கிறார். அந்த மொத்த மடத்தினுடைய எல்லா மேனேஜர் வரைக்கும் அங்கே போய் சங்கராச்சாரியார் நீதிமன்றத்தில் போய் நின்னா சங்கராச்சாரியர் பெரியவாள் வருகன்னா சொல்கிறாங்க. சுப்பிரமணியானாங்க 3 முறை. ஐயா நோய் போட்டியாக நிற்கிறார்ல லோக குரு. இங்கே அண்ணாமலை பார்த்தாலே இவங்க ஒன்றுக்கு போனால் அதுதான் நான் எல்லாரும் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி இருக்கணும், இந்த மாதிரி அண்ணாமலையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்குன்னு இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. செரினாவெல்லாம் ஒரு நாளில் கஞ்சா கேஸு, ஒரு நாளில் ஹோல்சேல் வியாபாரி செரினா. அயோத்திக்கு இப்போ வீரமணி, வெங்கடேச பண்ணையாரெலாம் 1 நிமிஷம் ஃபேக்ஸ் வருது, அடுத்த நிமிஷம் என்கவுண்டர். அந்த மாதிரி உலகத்தில் யார் ஆட்சி நடத்த முடியும்? அப்படி இருந்ததுதான் அண்ணாமலையெல்லாம் இன்னொரு அங்கே கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கவே மாட்டார். எனக்கு தெரியும் அம்மா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கும்போது கூட இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. ஏட்டையா விட்டு கஞ்சா கேஸை போட்டுருவாங்க. நீங்கள் இங்கே இருக்கிற நம்ம சுப்பேட்டையாக கூப்பிட்டு அத்வானி தங்கியிருக்கிற ஹோட்டலில் ரைடை நடத்தி சிப்பாவில் கஞ்சா வச்சுருந்தார், ஹெராயின் வச்சுருந்தாருன்னு தூக்கி சூப்பராக ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இங்கே இவங்கெல்லாம் அவன் கஞ்சாவை லைனில் கொண்டு வந்தாலே மேலே அமித்ஷா போட்டோ ஒட்டியிருந்தால் நம்ம போலீஸ் ஓடி வந்துருவாங்க. இன்னத்தையும் இவங்களை வச்சு நம்ம இப்படி அரசாங்கத்தை நடத்தி கடைசியாக இருக்கிற தமிழ்நாடு இதுக்கும் நம்ம நெருக்கடி வந்துருச்சுன்னா இப்போ நம்ம 2 பேருமே பேச முடியாது. அதுதான் சீக்கிரமாக. ஏன்னா நாங்கள் அப்படியெல்லாம் இப்போ பல தொலைக்காட்சி சேனல் விவாதம் நடத்த முடியல. எடப்பாடி இந்த காலத்தில்
பல முன்னணி தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளையே நாங்கள் நடத்த முடியல. பாஜக திட்டமிட்டு உள்ள கலவரத்தை பண்ணாங்க. புதிய தலைமுறை தொலைக்காட்சி கோயம்புத்தூரில் நடந்துச்சு. தமிழிசை அப்போ கலந்துக்கிட்டாங்க. நானும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிபிஎம் பாலகிருஷ்ணன், அமீர் திரைப்பட இயக்குனர், நாங்கள் இவர் நம்ம தமிழ் மாநில காங்கிரஸில் அப்போ இருந்த ஒரு முன்னணி தலைவர், நல்ல மனுஷன். அது நாங்கள் 4-5 பேரும் கலந்துக்கிட்டோம். அப்போ வந்து மக்கள் மேடையேறி லைவை தடுத்து நிறுத்தி எங்களை அப்புறப்படுத்துகிறான் பாஜக ஆர்எஸ்எஸ். அப்போ எடப்பாடி ஆட்சியில் இருக்கையிலேயே இங்கே நாம் விவாதமே நடத்த முடியல, தொலைக்காட்சி விவாதம். அதாவது நேரடி பாஜக ஆட்சி இல்லை, ஒரு பாஜகவோட ஒரு டம்மி ஆட்சி, ஒரு பொம்மை ஆட்சி எடப்பாடி நடக்கும்போது. இப்போ பாஜக ஆட்சியே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நாமெல்லாம் இப்போ எல்லா யூடியூப் சேனலையும் மூடிட்டு காவி பெயிண்ட் அடிச்சிடுவோம். இப்போ நேற்று உத்தரப்பிரதேசத்துலாம் ஒரிசாவிலலாம் பெயிண்ட் மாற்றிட்டான். மொத்த பள்ளிக்கூடத்துக்கும் பச்சை பெயிண்ட் அடித்து வச்சுருந்தார் பிஜு பட்நாயக்கு. பள்ளிக்கூடத்தை முழுசாக அரசாங்க பள்ளிக்கூடத்தையெல்லாம் பச்சையை அடிச்சுட்டு காவி அடித்து வச்சுட்டான். பூரா ராமர் கூடத்தை மாட்டிட்டு பஜனை மட்டும்தான் போடணும். ஹரே ராம் ஹரே என்னமோ அதெல்லாம் பாடிட்டு 24 மணி நேரம் இறைவனை பற்றி பாடுவதை தவிர குழந்தைகளுக்கு எந்த வேலையும் இல்லை. இப்படியெல்லாம் நாட்டை மாற்றி வைக்கிறான். இதை பற்றி பேசுகிறதுக்கு இந்தியாவில் ஒருத்தனும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே ஆள் இல்லை. நம்ம தான் இதையெல்லாம் ஜனநாயக சக்திகள் ஒன்றுபடுத்தி இந்த மாதிரி முற்போக்கு சக்திகள் வலிமை பெற்று மூட கருத்துக்களை பரப்புகிற சமூக விரோதிகளை, தேச விரோதிகளை அடையாளம் கண்டு கொண்டு நம்ம வந்து களத்தில் மக்களுக்கு ஆதரவாக நிற்கணும். அதில் வழக்குகள் பொய் வழக்கு வந்தாலும், சிறை என்றாலும், உயிர் தான் போகும் என்றாலும் களத்தில் நின்று மக்களுக்காக தொண்டு செய்யணும். அப்படி தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக போராடி பாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள், ஜனநாயகத்தை பெற்று தந்தார்கள். ஆகவே நம்ம அந்த தளத்திலிருந்து இயங்கணும். நம்ம தொடர்ந்து அந்த கடமையில் செய்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு தொடர்ந்து ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருக்காங்க, மதவெறிக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆகவே அண்ணாமலையினுடைய இந்த பொய் பரப்பவர்களை ஏற்க மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அல்லது அதனுடைய கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து ஆதரிப்பார்கள்ங்கிறத நான் உறுதியாக இருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய இந்த நோக்கங்களும் வெற்றி பெற எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்துக்கும் டேனியலியாவுக்கும் வணக்கம்.